Hello students, welcome back to our channel Smart Stitch Fashion. இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல இந்த மாதிரி சூப்பரான பட்டர்ஃப்ளை எப்படி மேக் பண்றது அத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளோட சேனலை நீங்க Subscribe பண்ணாதா Subscribe பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லான நிறைய டிசைன்ஸ், ட்ரெண்டிங்கான டிசைன்ஸ் எல்லாமே புதுசான டிசைன்ஸ் எல்லாமே நம்மளோட சேனல்ல நம்ம அப்டேட் பண்ண போறோம். நீங்களும் இந்த ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணனும்னா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு कांटेक्ट பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். First of all நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். நம்மளோட சேனல் வந்து ஒவ்வொரு நாளும் உங்களோட சப்போர்ட் அண்ட் எங்களோட பெஸ்ட் அவுட்புட்டை நாங்கள் கொடுக்கறதுனால ஒவ்வொரு நாள் நமக்கு growth அப்படிங்கிற ஒன்று கிடைச்சிட்டே இருக்குது. இதே சப்போர்ட் இன்னுமே எங்களுக்கு கொடுத்துட்ருங்க. தேங்க்யூ. இன்றைக்கி லாங் டியூப் வந்து நம்ம எடுத்துட்டோம். எடுத்ததுக்கு அப்புறமா நீடில் இந்த மாதிரி மேலே பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு லாங் டியூப் பீடு, அதுக்கப்புறமா ஒரு 6 பேர்ல் பீடு, அதுக்கப்புறமா ஒரு லாங் டியூப் பீட். எந்த இடத்துல நீங்கள் பஞ்ச் பண்ணி நீடில் வெளியே எடுத்தீங்களோ அதே சேம் பிளேஸில் நீங்கள் பஞ்ச் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் டிஃப்ரெண்ட்டானது கிடைக்கும். இதை வந்து நமக்கு வந்து ஒரு பட்டர்ஃப்ளையோட விங்ஸாக நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். பட்டர்ஃப்ளைக்கு 4 விங்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை நம்ம வந்து 4ஆக நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இதை வந்து நம்ம என்ன ஒரு ஷேப்பில் வேணாலும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நான் இப்போது இன்சைடாக கர்வாக இருக்கிற மாதிரி வச்சு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அவுட் சைடு கர்வாக வேணால் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். எந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து டைட்டாக இப்படி த்ரெட்டை வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம கம்மை போட்டு ஒட்டுறதை விடவும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டோன்னா லைஃப் லாங் நமக்கு அது ஃபிட்ஸ் ஆகி இருக்கும். எந்த ஒரு சேஞ்சுமே ஆகாது, மூமெண்ட் ஆகாது. இதே மாதிரி 4 விங்ஸ் வந்து மேக் பண்ண நமக்கு ஒரு பட்டர்ஃப்ளை ரெடி ஆகிரும். 2 விங்ஸ் வந்து பிக்காகவும் பெருசாகவும் 2 விங்ஸ் வந்து ஸ்மாலாகவும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு ஆப்போசிட் சைடு சேம் இதே மாதிரி ஒரு விங்ஸ், மேலே டாப்பில் ஒரு குட்டி விங்ஸ், டாப்லேயே ரைட் சைடு வந்து குட்டி விங்ஸ் முடிச்சிட்டோன்னா நம்மளோட பட்டர்ஃப்ளை டிசைன் வந்து ரெடி. சூப்பராகவே நம்ம பண்ணிடலாம். இது வரைக்கும் நம்மளோட ஃப்ரீ ப்ரூச் கிளாஸ் 50 கிளாஸஸ் வந்து நம்ம தாண்டி வந்துட்ருக்கோம். இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும். ஸ்டார்டிங்லலாம் ஒரு டிசைன் பார்த்தா எப்படி பண்ணணும் அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். இப்போல்லாம் நீங்களே பார்த்தா கூட அதை வந்து க்ரியேட்டிவிட்டியாக பண்ண தெரியும். இதுக்கு நம்ம இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நாலேஜ் கிடச்சிருக்கோம். இதுதான் நம்மளோட ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறது. நம்ம வந்து எப்போவுமே பார்த்து நம்ம வந்து இன்னொருத்தவங்க சொல்லி தந்தால் தான் நம்ம வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம இருக்கக்கூடாது. போக போக இதுனா இப்படி தான் பண்ணணும், அதை பார்க்கும்போதே நமக்கு வந்து அந்த பிக்சரை பார்த்ததுமே நமக்கு வந்து இது தேவை, இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு வேணும். கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்திருக்கும். இதை நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஆமாம் நான் இப்போ என்னோடய சைடு நான் வந்து நல்லாவே டெவலப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்தலாம். நார்மல் நம்மளோட ஹியூமன் லைஃப் நம்ம பார்க்குற மாதிரி தான். கிட்ஸாக இருக்கிறப்போ ஒரு பஸ்ஸில் ஏறணுன்னா அம்மா தூக்கி விடுவாங்க, ஏற்றி விடுவாங்க, பிடிச்சி பொறுமையாக சீட்டில் உட்கார வைப்பாங்க, இறங்கும்போது பொறுமையாக கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் வளர்ந்துட்டாங்கன்னா அந்த கிட்ஸே வந்து அவங்களே ஏறிப்பாங்க. இன்னும் வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களே டிக்கெட் எடுத்துப்பாங்க, அம்மாவுக்கும் சேர்த்து அவங்களே பார்த்துப்பாங்க. இதே தான் நம்மளோட இது மூலியம் நம்ம வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பிகினராக இருக்கும்போது எல்லாமே நம்மளே பண்ணுற மாதிரி இருக்கும். போக போக நம்ம வந்து புது டிசைன்ஸை நம்மளே க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றவங்கள பார்த்து பண்ணிகிட்ருக்க நம்மளே க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் டிஃப்ரெண்ட். ஓகேவா? நம்மளும் அப்படி சேஞ்ச் ஆகணும். இதுக்கப்புறமா நான் வந்து இன்னொரு விங்ஸுமே மேக் பண்ணுறேன். ஸ்மாலான விங்ஸ், அதுக்கு 2 டியூப் பீட், 3 பேர்ல் பீடு எடுத்துகிட்டு இதையும் சேம் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாமே பேசிக் ஸ்டிச்சஸ் தான். ஸோ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை நான் ஃபாஸ்ட்டாகவே வைக்கிறேன், உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடு எந்த மாதிரி மேக் பண்ணிடுங்களோ இதே மாதிரியே நீங்கள் வந்து ரைட் சைடும் மேக் பண்ணிங்கன்னா உங்களோட டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். சூப்பரான ஒரு பட்டர்ஃப்ளைக்கு 4 விங்ஸ் வச்சு சூப்பரான பட்டர்ஃப்ளை கிடைக்கும். அதுக்கப்புறமா லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ணோம் அதே மாதிரி தான் சென்டரில் பீட்ஸ் வச்சு பட்டர்ஃப்ளையோட பாடியை க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோன்னா நம்மளோட டிசைன் முடிஞ்சு. இப்போ நீங்கள் உங்களுக்கு இதில் ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களே பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் தேவையில்லை கைடன்ஸ். இதே தான் ரிப்பீட் பண்ணிவிட்டு ஒரு பாடி மேக் பண்ணுறோம், அவ்வளோதான். சூப்பரான பட்டர்ஃப்ளை நமக்கு ரெடி ஆகிரும். இது மாதிரி நம்ம வந்து பட்டர்ஃப்ளை மட்டும்தான் இல்லை, ஃப்ளவர் கூட மேக் பண்ணலாம். ஃப்ளவர் வந்து 5 பெட்டல்ஸ் இருக்கக்கூடிய ஃப்ளவர் மேக் பண்ணலாம். 6 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி 7 பெட்டல்ஸோட கவுண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது நம்மளோட விருப்பம் மட்டும்தான். நமக்கு எது ஓகேவாக தோணுதோ அந்த மாதிரி நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நான் வந்து பட்டர்ஃப்ளையோட பாடியை க்ரியேட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பக்கம்
2 விங்ஸுமே மேக் பண்ணுறேன். பாடி மேக் பண்ணது அன்னைக்கு லாஸ்ட் டே நம்ம பண்ண மாதிரி தான். ஸ்மால் பீட்ஸ் வந்து பேக் சைடு எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு பெரிய சைஸ் பீட் வந்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஸ்மால் பீட்ஸ் வந்து நான் கோல்டன் கலர் எடுத்திருக்கிறேன். டாப்பில் வந்து 2 ஸ்மால் டியூப் பீட் கொடுத்துட்டு எண்டில் வந்து ஆண்டனாக்காக 2 ஸ்மால் பீட் கொடுத்தா போதும். எல்லாமே நம்ம க்ரியேட்டிவிட்டி மட்டும்தான். ப்ரூச் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட் தான். ஒரு கொத்தை நம்மளால் எவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ண முடியுமோ அதுதான் ப்ரூச். புது புது டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணுறது, அந்த டிசைன் வந்து சூப்பராக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி அதில் வந்து என்ன கரெக்ஷன்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்து அதை இன்னும் அழகுபடுத்த. டெய்லரிங் கற்றுக்கிறது அப்படிங்கிறது பெரிய ப்ராசஸ். அதாவது ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நமக்கு அது வந்து பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் டெய்லரிங் ஒருக்கா நம்ம கற்றுக்கிட்டோன்னா இந்த மாதிரி ப்ரூச்சஸ், ஆரி இதெல்லாம் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே டெய்லரிங்கை விடவும் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஒரு விஷயத்தை நம்ம பிடிச்சி பண்ணோன்னா அதுக்கு வந்து நமக்கு டைம் போகிறதும் தெரியாது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் தெரியாது. அதில் இருக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் வந்து நமக்கு வந்து மற்றவங்ககிட்ட இருந்து கிடைக்கும்போது அதை ஒரு வருமானமாக நம்ம அதை வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த டெய்லரிங். நம்ம டெய்லரிங் மிஷினில் போய் இருந்தோன்னா நல்லாவே குறுக்கு வலிக்கும். ஆரி போடுறதா இருந்தால் நல்லா முதுகு வலிக்கும், கழுத்து வலிக்கும், கை வலிக்கும். ஆனால் அதையே நம்ம வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணக்கூடிய அளவுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்துருச்சுன்னா அந்த ஏர்னிங்ஸை நம்ம பார்க்கும்போது, அந்த டிசைனோட அவுட்புட்டை பார்க்கும்போது, நம்ம அதை முடிக்கும்போது அது அவ்வளோ கிளியராக பர்ஃபெக்டாக நம்ம பண்ணி முடிக்கும்போது அதில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி புது புது விஷயத்தை நம்ம கற்றுக்கவும் வைக்கும், இன்னும் நிறைய விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணவும் வைக்கும். ஸோ டெய்லரிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு விஷயம். இதை வந்து பேஷனாக பண்ணால் கூட பண்ணலாம், ப்ரொஃபஷனாக பண்ணால் கூட பண்ணிக்கலாம், ஏர்னிங்காக பண்ணால் கூட பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு பெரிய டூல் அப்படிங்கிறது இந்த ஒரு ஊசி போதும். ஒரு ஊசி, ஒரு நூல், ரெண்டுமே உங்களை வந்து ஒரு பெரிய ஆளாக உலகத்துக்கே உங்களை தெரியப்படுத்த வைக்கணும்னு நினச்சா கூட இந்த ஊசி நூல் உங்களை பண்ணும். நீங்கள் படித்த எஜுகேஷன் கூட சம்டைம்ஸ் வெளியே காட்டாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஊசி நூல் நினச்சின்னா இந்த விஷயம் ஒரு பேஷனாக நீங்கள் பண்ணால் கூட உங்களை வந்து உலகத்துக்கு யாருன்னு காட்டுறதுக்கு கூட இந்த ஊசி நூல் உதவும். ஏன்னா இந்த ஊசி நூல் வச்சு நம்ம அவ்வளோ விஷயத்த பண்ணுறோம். பாருங்கள், இப்போ ஊசி நூல் சின்ன சின்ன இந்த ஒரு மெட்டீரியல்ஸ் இவ்வளோ தான் எடுத்துக்கிட்டோம். ஆனால் அவுட்புட்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸஸில் ஸ்டிச் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ப்ளவுஸ் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ப்ளவுஸோட பேக் நெக்கில் ரைட் சைடு வந்து நம்ம வந்து இடது பக்கம் வந்து பல்லு வந்து பின் பண்ணியிருப்போம், ரைட் சைடு வந்து பிளாங்காக இருக்கும். ரைட் சைடில் வந்து நம்ம இதை கொடுக்கலாம். பட்டர்ஃப்ளை டிசைன் கொடுத்து ஃப்ளவர்ஸ், அதெல்லாம் ஃப்ளவர் சீக்வன்சஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்த மாதிரிப்பட்ட டிசைன்ஸ்லாம் கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஹேண்டோட ரைட் சைடு லெஃப்ட் சைடு நம்ம 2 சைடுமே யூஸ் பண்ணலாம். சுடிதாரில் கூட நம்ம சேம் டிசைன் வந்து ட்ரை பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இன்னும் உங்களுக்கு எங்கே தோணுதோ அந்த இடத்துல கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஃப்ளவராக கூட இதை வந்து நம்ம மேக் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.